வணக்கம். நாளை தினம் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறும் எம்பிக்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது பிளானை பார்த்து அதிர்ந்து போன பாஜக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில் நாளை தினம் லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தலில் மீண்டும் பாஜகவே ஆட்சி அமைக்கும் என்று தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்து வருகின்றன. ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகின்றன. அதேபோல் அரசியல் நோக்கர்கள் பலரும் இம்முறை தேர்தல் இழுபறியாகத்தான் இருக்கும் என்றும் பாஜகவிற்கு இந்திய கூட்டணி மிகுந்த சவாலாக இருக்கும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் நாளை தினம் வாக்கு எண்ணிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலும் நாளை பிற்பகலுக்குள்ளாக எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது தெரிந்துவிடும். கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தாலும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தனித்தனியாக பல்வேறு ரிப்போர்ட்டுகளை எடுத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ரிப்போர்ட்டுகளில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காது என்றும் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது என்றும் அப்படி இருந்தால் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க தான் அதிக வாய்ப்பு என்றும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக கூட்டணி வெல்லும் என்று தெரிவித்திருந்தாலும் இந்திய கூட்டணிக்குள் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படவில்லை. மேலும் இந்திய கூட்டணி உடைபடவும் இல்லை. குறிப்பாக 295 இடங்களுக்கு மேலாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்திய கூட்டணியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில் நாளை தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்திய கூட்டணி பாஜகவை காட்டிலும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போதே செய்து வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி நாளை தினம் இந்திய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வைக்கும் பட்சத்தில் நாளை பிற்பகலுக்குள்ளாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் டெல்லியில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நாளை பிற்பகலுக்குள்ளாக முன்னிலை வைக்கக்கூடிய இந்திய கூட்டணி வேட்பாளர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று நாளை மாலைக்குள்ளாக ஆட்சி அமைக்க உரிமை கோரவும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஒருவேளை நாளை தினமே ஆட்சி அமைக்க கோர முடியவில்லை என்றாலும் வெற்றி பெற்ற இந்திய கூட்டணி தலைவர்களை பத்திரப்படுத்தி வைக்கவும் இந்திய கூட்டணி சார்பாக திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த காலங்களில் பாஜக மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரை தங்கள் பக்கம் இழுத்து பல்வேறு மாநிலங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்து வருகிறது. அந்த வகையில் இந்த முறையும் இந்திய கூட்டணியை உடைத்து இந்திய கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சி எம்பிக்களை தங்கள் பக்கம் இழுக்க வாய்ப்புள்ளது. இதனால் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக தற்போது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்திய கூட்டணி செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி இந்திய கூட்டணியிலேயே தற்போது திமுக தான் மிகுந்த பலம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தலைவர்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதனால் நாளை தினம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் நாளை மாலைக்குள்ளாக ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாமல் போய்விட்டால் வெற்றி பெறும் இந்திய கூட்டணி எம்பிக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு அழைத்து வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு திட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் மிகுந்த பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் நாளைய மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மின்னல் வேகத்தில் செய்து வரும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.